السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பத்தஹா தாவா நிலையம் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த தர்பியா நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஆண்களும் பெண்களும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்ற தூய நோக்கத்தோடு நம்முடைய ஓய்வு நேரங்களை அல்லாஹுக்காக ஒதுக்கி அவனுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த ஒன்று கூடலை அங்கீகரித்து நிறைவான கல்வி அறிவை தந்து வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன்புள்ளவர்களே, இங்கு வழங்கப்பட்டுள்ள தலையங்கம் இறுதி மூச்சு வரை. உண்மையில் இந்த தர்பியா நிகழ்ச்சி நம்முடைய உள்ளங்களில் ஈமானை புதுப்பிப்பதற்கும் வலுப்படுத்துவதற்கும் ஒரு முக்கியமான தருணத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய ஈமானை பரிசோதனை செய்வதில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை உரசி பார்ப்பதில் இந்த நேரம் ஒரு அவசியமான நேரமாக இருக்கிறது. இறுதி மூச்சு வரை என்று சொன்னால் நம்முடைய கடைசி இறுதி மூச்சு எப்படி இருக்க வேண்டும், இஸ்லாம் எப்படி எதிர்பார்க்கிறது, அதே போல சஹாபாக்கள் நபித்தோழர்கள் தங்களுடைய கடைசி இறுதி மூச்சின் போது எவ்வாறு அவர்கள் இருந்தார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரா இஸ்தஅமலஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியாரை நன்மையை கொண்டு அவன் நாடிவிட்டால், விரும்பிவிட்டால் அந்த அடியாரை பயன்படுத்தி கொள்வான். சஹாபாக்கள் கேட்டார்கள், கைஃப யஸ்தஅமிலுஹு யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் எப்படி அந்த அடியாரை பயன்படுத்தி கொள்வான் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத்தி. மௌத்துக்கு முன்னால் நல்ல காரியத்தை கொண்டு அந்த அடியாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே ஏற்படுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இறுதி மூச்சு அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு நலவை நாடிவிட்டால், விரும்பிவிட்டால், கடைசி காலகட்டத்தில் மௌத்துக்கு முன்பு நல்ல காரியம் செய்த வண்ணம் அவர் மரணிப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையில் அன்புள்ளவர்களே,
அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும், நல்ல அடியாராகவும் நாம் இருக்க வேண்டும். நாம் நல்லடியாராக இருந்து அல்லாஹுடைய நாட்டமும் கிடைத்து அல்லாஹ் நமக்கு நன்மையும் நாடி இருந்தால் நம்முடைய இறுதி மூச்சு நல்ல காரியம் செய்த வண்ணம் அது ஏற்படும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அன்பானவர்களே, ஒருவருடைய மரண அந்த இறுதி மூச்சில்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை கணக்கெடுத்துக் கொள்கிறான். அவன் உயிர் வாழும்போது எப்படி அவன் செயல்பட்டாலும் பிரச்சனை இல்லை. அவனுடைய இறுதி மூச்சு கடைசி முடிவு நல்ல முடிவாக இருக்கிறதா அல்லது தீய முடிவாக இருக்கிறதா, இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கணக்கெடுத்துக் கொள்கிறான். எனவே நம்முடைய இறுதி மூச்சு நல்ல காரியம் செய்த வண்ணம், கலிமா ஷஹாதா அதை மொழிந்த வண்ணம் நம்முடைய உயிர் பிரிய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி மூச்சு நல்ல ஒரு முடிவாக நீ அமைத்துக் கொள்வாயாக என்று வல்ல ரஹ்மானிடத்திலே நாம் அடிக்கடி பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்லும்போது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வஅப்ஷிரு பில் ஜன்னah அல்லதி குன்தும் துஅதுன். நிச்சயமாக எவர்கள் எங்களுடைய இரட்சகன் அல்லாஹ்தான் என்று சொல்லி அதில் எவர்கள் நிலைத்திருக்கிறார்களோ, உறுதியோடு இருக்கிறார்களோ, அவர்களிடத்திலே வானவர்கள் மேலிருந்து கீழே இறங்கி வருவார்கள். வந்து சொல்வார்கள், நீங்கள் எதற்காகவும் நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உண்டு என்ற சுப செய்தி நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இந்த வசனத்திற்கு அறிஞர்கள் விரிவுரை வழங்கும்போது, ஒரு நல்லவருடைய மரண நேரத்திலே இப்படி சொல்லப்படும். அவனுடைய இறுதி மூச்சு அந்த நேரத்திலே இப்படிப்பட்ட சுப செய்தி சொல்லப்படும், உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு, வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் உண்டு, நீங்கள் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம் என்று சொல்லப்படும் என்று சொல்கிறார்கள். உண்மையில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய இறுதி மூச்சு ஈமானோடு இஸ்லாத்தோடு நல்ல காரியத்தோடு பிரிந்தால்தான் இந்த சுப செய்தி நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பெரிய சுப செய்தி! மரண நேரத்திலே நமக்கு இப்படிப்பட்ட சுப செய்தி சொல்லப்பட்டால் அதை விட நமக்கு மேலானது எதுவும் கிடையாது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ரப்பு அல்லாஹ்தான் என்று சொல்வதோடு நிறுத்தி கொள்ளாமல், தங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் அந்த ரப்பு மட்டும்தான் அல்லாஹ் என்பதை உறுதியோடு நிலைத்திருந்தால், மரண நேரத்திலே இறுதி மூச்சு நேரத்திலே இப்படிப்பட்ட சுப செய்திகள் சொல்லப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறார். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹி அஹப்ப அல்லாஹு லிகாஅஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹி கரிஹ அல்லாஹு லிகாஅஹு. எவர் ஒருவர் அல்லாஹுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ அல்லாஹு தஆலா அவருடைய சந்திப்பையும் விரும்புகிறான். எவர் ஒருவர் அல்லாஹுடைய சந்திப்பை வெறுக்கிறாரோ அல்லாஹு தஆலா அவருடைய சந்திப்பையும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்று சொன்னார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அப்படியானால் மரணத்தை வெறுப்பதா என்று கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அப்படி இல்லைம்மா, இந்த செய்தி எதை சொல்கிறது என்றால், ஒரு மனிதனுடைய இறுதி மூச்சு அந்த நேரத்தில்
அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்று அவன் விரும்பினால் அந்த நேரத்தில் அல்லாஹும் அவனை சந்திக்க வேண்டும் என்று விரும்புவான். ஒரு நல்ல மனிதர், நல்ல மூமினுடைய மரண நேரத்தில், இறுதி மூச்சு நேரத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அவனுடைய திருப்தியை பற்றி சுப செய்தி சொல்லப்பட்டால் அவன் ரப்புல் ஆலமீனை சந்திக்க வேண்டும் என்று விரும்புவான். எனவே தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியாரை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹும் விரும்புவான். ஒரு கெட்ட அடியானாக இருந்தால் அல்லாஹுடைய வேதனை அதாபு இருக்கிறது, அவனுடைய கோபப்பார்வை இருக்கிறது என்ற செய்தி சொல்லப்படும் போது அந்த நேரத்தில் அந்த மனிதன் அல்லாஹுடைய சந்திப்பை வெறுப்பான். அந்த அடியானை சந்திப்பதில் அல்லாஹுவும் வெறுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலும் சஹீஹ் முஸ்லிமிலும் இடம்பெற்றுள்ளது. அன்புள்ளவர்களே, அல்லாஹுடைய சந்திப்பு எப்போது நமக்கு அந்த மஹப்பத், அந்த நேசம் இருக்கும் என்றால் நம்முடைய இறுதி மூச்சு அந்த நேரத்தில் தான் உண்மையான அந்த மஹப்பத், அல்லாஹுவை சந்திக்க வேண்டும், அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய கல்பில் உதிக்கும். அதற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இறுதி மூச்சு ஒரு மனிதனுடைய கடைசி அந்த நிலை என்பது முக்கியமான ஒரு நிலை. ஒரு மனிதன் எப்படியும் வாழலாம், ஆனால் அவனுடைய இறுதி மூச்சு சரியான முறையிலே அமைந்தால்தான் அதற்கு பிறகுள்ள எல்லா வாழ்க்கையிலும் அவன் வெற்றி பெற முடியும். அதில் அவன் வெற்றி பெறாவிட்டால் அவ்வளவுதான். எனவேதான் நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாகுவதற்கு அல்லாஹுவிடத்திலே அனுதினமும் அடிக்கடி பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. எவருடைய இறுதி மூச்சின் பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய பாக்கியம்! சுப்ஹானல்லாஹ். கடைசி நம்முடைய அந்த பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நமக்கு அமைந்து விடுமையானால் அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, ஒரு நல்ல அடியாராக நாம் வாழும்போது தான் அந்த நாவு நமக்கு சொல்ல வரும். வாழும்போது அல்லாஹுவை மறுத்தும் நிராகரித்தும் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை புறக்கணித்தும் அலட்சியப்படுத்தி கொண்டும் வாழ்ந்தால் நம்முடைய நாவு சொல்ல வராது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே கடைசி பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைய வேண்டும். அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் சில மனிதர்களுடைய கடைசி நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதரை பற்றி சொல்லப்படுகிறது. ஹைபர் அந்த இடத்திலே யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் எதிரிகள் தங்களுடைய படையினர்களோடு தளபதிகளோடு சேர்ந்து ஒதுங்கி கொண்டு விட்டார்கள். முஸ்லிம்கள் அவர்களுடைய அணியிலே ஒதுங்கி கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களுடைய அணியில் இருந்த ஒருவர் எதிரிகளுடைய அணியிலே யாரெல்லாம் இணைந்து கொள்ளாமல் ஒதுங்கி கொண்டிருக்கிறார்களோ, அந்த அணியிலே சேர்ந்து கொள்ளாமல் விலகி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களையெல்லாம் குறிப்பார்த்து தங்களுடைய வாளால் அவர்களை வீழ்த்தினார்கள். இந்த காட்சியை சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இவரை பற்றி சொல்லப்படுகிறது, இவரு போல யாரும் நம்மிடத்தில் இல்லை, அந்த அளவிற்கு வீரமாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாதி, தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள்.
உடனே அந்த சஹாபிக்கு ஆச்சரியம். முஸ்லீம்களுடைய அணியிலிருந்து எதிரிகளை வீழ்த்தி கொண்டிருக்கிறார், வீரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எதிரிகள் மறைந்திருப்பவர்களையும் ஒளிந்திருப்பவர்களையும் இணையாதவர்களையும் குறிப்பாத்து அவர்களை சரமாரியாக தங்களுடைய வாளால் அவர்களை வீழ்த்து கொண்டிருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னஹு மின் அஹ்லின் நார், அவர் நரகவாதி என்று சொல்கிறார்கள் என்று அந்த சஹாபிக்கு அப்படியே ஆச்சரியம். உடனே அந்த சஹாபி சொன்னார்கள், நான் அவரை பின்தொடர்ந்து செல்கிறேன் என்று சொன்னார். அவரை பின்தொடர்ந்து செல்கிறார். அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. உடல் மேனியில் தாங்கிக் கொள்ளாத அளவுக்கு பலத்த காயம். அப்படி ஏற்படும் போது என்ன செய்கிறார் என்றால், அந்த வாள் முனைய மேல் நோக்கியும் கைப்பிடியை கீழே மண்ணிலே சொருவி கொண்டு தங்களுடைய மார்பை அதில் இணைத்து கொண்டு தன்னைத்தானே அவர் குத்தி கொண்டு தற்கொலை செய்து விட்டார். ஓடோடி வந்த அந்த சஹாபி பார்த்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் தான் என்று நான் சாட்சி கூறுகிறேன், நீங்கள் சொன்னது அப்படியே நடந்து விட்டது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே புரிந்து கொள்ளுங்கள், இன்ன ரஜுல லயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னதி ஃபீமா யப்து லின்னாஸ் வ இன்னஹு லமின் அஹ்லின் நார். நிச்சயமாக ஒரு மனிதன் சுவர்க்கவாதி செய்யக்கூடிய செயல்பாட்டை போன்று மனிதர்கள் மக்களுக்கு மத்தியில் வெளிப்பார்வைக்கு அப்படி இருக்கும். ஆனால் அவனுடைய இறுதி முடிவோ நரகத்திலே நுழைந்து விடுவான். وَإِنَّ الرَّجُلَ لَيَعْمَلُ بِعَمَلِ أَهْلِ النَّارِ فِيمَا يَبْدُو لِلنَّاسِ لَمِنْ وَهُوَ مِنْ أَهْلِ الْجَنَّةِ. இன்னும் சில மனிதர் அவர் நரகவாதி செயல்பாட்டை போன்று, நரகவாதி செயல்படக்கூடிய செயல்பாட்டை போன்று செயல்படுவார். ஆனால் அவருடைய இறுதி முடிவோ சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, பார்த்தீர்களா எவ்வளவு கள போராட்டத்திலே போரிலே யுத்தம் செய்வதற்கு வீரமாக செயல்பட்டவர், அவருடைய இறுதி முடிவு என்ன? நரகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் மக்களை, திடீரென்று பள்ளிக்கு வருகிறார்கள், அடுத்தது ஆள் காண போயிடுது. திடீர்னு ஈமான் அதிகமாகுது, திடீர்னு ஈமான் சுத்தமாக இல்லாமலே போயிடுது. நம்முடைய ஈமானை புதுப்பிக்கணும். நம்ம மொபைலுக்கு சார்ஜ் ஏற்றுவது போல தான் ஈமான் கூடும் குறையும். நல்ல காரியங்கள் செய்வதால் ஈமான் கூடும், பாவங்கள் செய்வதால் ஈமான் குறையும். இது மனிதன் யதார்த்தம். ஆனால் ஒரேடியாக குறைந்து கொண்டே போகக்கூடாது. அந்த மனிதருடைய நிலையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல அன்பானவர்களே, ஒரு சஹாபி இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் அவருக்கு இஸ்லாமே பிடிக்காது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது உஹது யுத்தம் நடைபெற இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கல்புல இஸ்லாத்தை போடுறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவங்க வட்டி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வட்டி பணம் நிறைய இருந்தது. இஸ்லாத்திற்கு வந்தால் அதெல்லாம் சரியாக செய்ய முடியாது, தடுத்து விடுவார்கள், மறுத்து விடுவார்கள், அந்த வியாபாரமே இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காக மறுத்து கொண்டே இருந்தவர்கள் உஹது யுத்தத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய கல்புல ஈமான போடுறான். ஈமான போட்டுட்டு அந்த நேரத்தில் உஹது யுத்தம் நடைபெறக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், நான் இப்போது கலிமா சொல்ல தயாராக இருக்கிறேன், நேரடியாக களத்திலே குதித்து போர் செய்துவிட்டு பிறகு உங்களிடத்தில் நான் கலிமா சொல்லவா அல்லது கலிமா சொல்லிவிட்டு போர்க்களத்திலே இறங்கவா என்று கேட்டார்கள். ஏன்னா அந்த நேரமும் அப்படிப்பட்ட நேரம், நிதானமாக செயல்படக்கூடிய நேரம் இல்லை. யுத்தம் நடைபெற ரெடியாக தயாராக இருக்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை தோழரே, நீங்கள் கலிமா சொல்லுங்கள், அதற்கு பிறகு போர் செய்யுங்கள் என்று சொல்லி கலிமாவும் சொன்னார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த யுத்தத்திலே கலந்தார்கள். அந்த இடத்திலேயே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களை தேடினார்கள், ஒரு இடத்துல இருந்தார்கள் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர், இன்னஹு மின் அஹ்லில் ஜன்னா, இவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள்? வலம் யஸ்ஜுது லில்லாஹி சஜ்தத்தன் வாஹிதத்தன். அல்லாஹு அக்பர், அவர் ஒரு தடவை கூட தன்னுடைய நெற்றியை நிலத்தடியிலே அல்லாஹுக்காக ஒரே ஒரு சஜதா கூட செய்யாமலே சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டார். எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்கள். அவருடைய இறுதி மூச்சு எப்படிப்பட்ட ஒரு நிலை. முதல்ல வீரமாக செயல்பட்டவர், கடைசியில் அவருடைய நிலை வேறு. சொற்ப நேரம்தான் கலிமா சொல்லிவிட்டு களத்திலே குதித்தார், கலிமா சொல்லிவிட்டார், ஷஹீதாக்கப்பட்டார். ஒரு சஜதா, ஒரு தொழுகை, ஒரு நோன்பு, ஒரு ஜகாத்து, ஒரு வணக்கம், ஒன்றும் இல்லை. ஒரு சஜதாவும் கூட செய்யாமலே சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டார். இதுதான் அன்புள்ள சகோதரர்களே, இறுதி முடிவை தான், இறுதி மூச்சை தான் வல்ல ரஹ்மான் நம்மை கவனிப்பான். அதுவரையிலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ நம்முடைய இந்தியாவில் இன்னைக்கு கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்குது? கேரளாவில், வயநாட்டில் சுப்ஹானல்லாஹ், இன்னும் வரைக்கும் முடிவடையதில்லை. நேற்று 120, 125, இன்னைக்கு 250, அது மேலே போய்கிட்டே இருக்குது. இன்னும் எத்தனையோ பேர் காணோம். கண்டுபிடித்து அதில் மரணித்தவர்கள் இத்தனை பேர், இன்னும் கண்டுபிடிக்காம எத்தனையோ பேர். கட்டடங்கள் அப்படியே உள்ள போகுது, மழை அப்படியே உள்ள போகுது, நிலச்சரிவு. எந்த அளவுக்கு? ஒரே குடும்பம், எல்லாரும் பார்த்துருக்குறோம், 16 பேர் ஒரே குடும்பம், ஆள் டோட்டலாக காலி. ஒரு இமாம் பள்ளியில் இருந்து சொல்கிறார், மழை கனமாக அடித்து கொண்டிருக்கிறது, உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களுடைய வீட்டிலே இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். சொன்னவர் மறுநாளில் காணோம், அவர் வேலை பார்த்த பள்ளியும் காணோம். எப்படிப்பட்ட நிலை, இறுதி நிலையை பாருங்கள். இன்னும் முடிவடையில, ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை. இது எங்கேயோ நடக்குது, நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படி நினைக்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கு உள்ள அந்த இறுதி முடிவை நமக்கு காட்டுறான். உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு தடவையோ 2 தடவையோ அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதை பார்க்கின்ற, கேள்விப்படுகின்ற மக்கள், பிற மக்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீள வேண்டும், நல்லுணர்வு பெற வேண்டும், அல்லாஹுவை இன்னும் வணங்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். எவ்வளோ பெரிய கஷ்டம் நினச்சி பார்த்துருப்பாங்களா இப்படி நமக்கு நடக்கும்ன்றது? சுப்ஹானல்லாஹ், அதுவும் மிட் நைட்டில் 12 மணி 1 மணி நல்லா தூங்கி கொண்டு இருக்க நேரத்தில் சோதனை தெரியாது. இந்த மாதிரி சோதனைகள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாம் அந்த இரவுல தூங்குற நேரத்தில் தான். நம்ம நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு, அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் நினைச்சே பார்க்க மாட்டீங்க, அது உங்களுக்கு அந்த சோதனை வரும்னு சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் பாதிக்கப்பட்ட அனைத்து முஸ்லிம்களுக்கும் ஷஹீத் என்ற அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கும். நம்ம துஆ செய்யணும். இன்னும் எத்தனையோ பேர் அதில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நம்முடைய துஆக்களில் சேர்க்கணும். அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதர்களுடைய இறுதி மூச்சு வித்தியாசங்களாக இருக்கின்றன. எனவே இறுதி மூச்சு சலாமத்தாக ஈமானோடு கலிமா சொல்லிய வண்ணம் நம்முடைய ரூஹை பிரியணும். அதான் நமக்கு முக்கியமானது. அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி துஆ செய்து கொண்டே இருக்கணும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, அவர்கள் அதிகமாக கேட்ட துஆ. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்திலே உறுதியாக்குவாயாக, நிலைத்திருக்க செய்வாயாக. அல்லாஹுடைய கை 2 விரல்களுக்கு இடையே தான் நம்முடைய உள்ளம் இருக்குது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் விரும்பியவாறு அதை திருப்பி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு பள்ளியில் உட்கார்ந்துருக்கிறோம், அடுத்த நாள் உட்காரக்கூடாத இடத்துலையும் உட்கார வைப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி வேண்டாலும் மாறுவோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நன்மையிலேயே செய்யக்கூடிய நல்ல மக்களாக, நல்ல இடத்திலே உட்காரக்கூடிய, அவனுக்கு பிடித்தமான, அவனுக்கு விருப்பமான, அவனுடைய திருப்தியோடு அவனுடைய வானவர்கள் இறங்கி அமைதியை ஏற்படுத்தக்கூடிய
அந்த சபையிலேயே நாம் தொடர்ச்சியாக இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் செய்யணும். அதிலேயே இருந்து நம்முடைய மரணம் ஏற்படணும், அதிலேயே இறுதி மூச்சு ஏற்படணும். அன்பானவர்களே, எனவே இறுதி மூச்சு என்பதுதான் முக்கியமானது இஸ்லாத்தில். அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனிப்பான். சஹாபாக்கள், நபித்தோழர்கள், அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் உரசி பாருங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்பேற்பட்ட சஹாபி. அவர்களுடைய கடைசி கட்டம், இறுதி மூச்சு, அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறார்கள். ஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. மௌத்துடைய அந்த கடைசி கட்டம், சக்கராத்துடைய அந்த நிலை, வேதனைக்குரிய அந்த நிலை உண்மையாகவே வந்துவிட்டது. எதை கொண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அதுதான் இது என்ற குர்ஆனுடைய வசனத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். தன்னுடைய மகளிடத்தில் சொன்னார்கள், ஆயிஷாவே, இதோ உந்துரு சௌபைய ஹாதைனி, இந்த 2 ட்ரெஸ்ஸை, 2 ஆடையை பாருங்க, பிடிங்க. ஃபக்ஸிலூஹுமா, இந்த 2 ஆடையை கழுவுங்க. வகஃபினூனி ஃபீஹிமா, அதையே எனக்கு கஃன் ஆடையா நீங்கள் ஆக்குங்க. ஃபஇன்னல் ஹய்ய அவுலா பில் ஜதீதி மினல் மையிதி, உயிருள்ளவன் தான் புத்தாடை அணியணும்னு நினைப்பான். ஆனால் இதை எனக்கு கழுவி இதுதான் எனக்கு கஃன் ஆடையா நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். கஃனுடைய ஆடையை நமக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருப்போமா? அதை நினைத்து பார்த்துருப்போமா? பல ஆடைகளை நம்ம வச்சுருப்போம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் இது அது போடணும், அது இதுக்கு மேட்சி, அப்படி இப்படியெல்லாம் நம்ம வச்சுருப்போம். ஊருக்கு போனால் அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு, இங்கே வந்தால் அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு. என்றைக்காவது நானும் நீங்களும் நம்முடைய மௌத்துக்கு பிறகு கஃன் ஆடை, இது என்னுடைய ஆடை, இதைத்தான் நீங்கள் எனக்கு கஃன் ஆடையாக அணியணும்னு நம்ம தயார் நிலையில் இல்லை. ஆனால் அந்த சஹாபாக்கள் மௌத்துக்காக தயார் நிலையில் இருந்தார்கள். கடைசி கட்டத்தில் எனக்கு இதை கழுவி எனக்கு கஃன் ஆடையாக கொடுங்கன்னு சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பா அந்த சகோதரர்களே, அவர்களுடைய இறுதி அந்த நிலை எவ்வளோ அற்புதமாக, எவ்வளோ ஒரு அழகான ஒரு நிலையிலே அவர்களுடைய இறுதி மூச்சு இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். அதே போல் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான ஒரு நபித்தோழர். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுயமரியாதையோடு யாரிடத்திலும் எந்த உதவியும் கேட்கக்கூடாது என்பதிலே மிக நேர்த்தியோடு செயல்பட்டவர்கள். மட்டுமல்லாது தங்களுக்கு சொத்துக்கள், பொருளாதாரங்கள் எதையுமே அவர்கள் சேமிக்க மாட்டார்கள். அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்றால், அன்றாடம் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மேலே உள்ள எல்லாத்தையும் சதக்கா செஞ்சிருவாங்க. ஏன் அப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவங்களுக்கு உபதேசம் செஞ்சாங்க. அபூதர் அவர்களே, யாராவது நிற்கிறாங்களான்னு பாருங்கள். அபூதர் கிஃபார் அன்ஹு பார்த்தாங்க, யாரும் இல்லை. எல்லாம் இங்கே வாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தந்திருந்தாலும் என்னுடைய கடன் தேவைக்கு போக மீதி அத்தனையும் நான் எல்லாத்தையும் நான் சதக்கா செய்து விடுவேன், நான் வைத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. எதையும் நம்ம வைக்கக்கூடாது. அதனால தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் போது என்ன சொன்னார்கள்? அபூதர் கிஃபார் அன்ஹு, யாரும் சேர்க்கக்கூடாது, சேமிப்பே இருக்கக்கூடாது, எல்லாம் நீங்கள் சதக்கா செய்யணும், ஜகாத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் அன்ஹு சொன்னாங்க, அபூதர் கிஃபாரி அவர்களே, லவ் தனஹைத அண்ணா, நீங்கள் எங்களை விட்டு கொஞ்சம் பிரிந்து இருந்தால் நல்லதாக இருக்கும், இது குழப்பத்தை ஏற்படுத்திவிடும் என்று சொன்னார்கள். உடனே அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கருத்தில் இருந்தார்களோ அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் சொன்ன அந்த நிலையை எடுத்து செயல்படுத்தினார்கள். ஒதுங்கி விட்டார்கள். மதீனாவில் ஒரு பகுதியில் ஒதுங்கி விட்டார்கள். அவர்கள் மட்டும் அந்த வெட்ட வெளியில் ஒரு டெண்ட் அடித்து கொண்டு அங்கேயே வாழ்ந்தார்கள். கடைசி வரை அங்கேயே வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை சந்தித்தவர்கள் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தபூக்கு யுத்தம் நடைபெற இருக்கிறது. எல்லோரும் வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். சஹாபாக்கள்
ஒவ்வொன்றாக சொல்கிறார்கள், இவர் வரவில்லை இவர் வரவில்லை என்று சொன்னார்கள். பிரச்சனை இல்லை, அல்லாஹ் அவரை கொண்டு ஹைராக நாடியிருந்தால் வருவார்கள், இல்லை என்றால் வரமாட்டார்கள் என்று இப்படியும் ஒவ்வொன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி இந்த வரிசையில் அபூதர் கிஃபாரியை காணோமே என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எதிர்பார்த்துருந்தாங்க. திடீர்னு பார்க்கும்போது தூரத்துலேருந்து ஒரு மனிதர் மூட்டையை சுமந்து, ஆயுதத்தை சுமந்து, முதுகில் சுமந்து அப்படி வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அபூதர் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. அபூதராக இருக்கட்டும், அவர் அபூதராகவே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதர் வர்றான்னு சொல்லும்போது அவர் அபூதராக இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. பார்த்தா அபூதர் கிஃபாரிலானு தான் வர்றாங்க. அவங்களுடைய ஒட்டகம் அது சரியான முறையில் இயங்கலை. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. அதில் இருக்கிற அவ்வளோ சாமான்களையும் தன்னுடைய முதுகில் சுமந்து கொண்டு அவங்க வர்றாங்க. யார்கிட்டும் உதவி கேட்கலை, வர்றாங்க, தூரத்துலேருந்து வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு அபாதர், அபூதர் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வானாக. யம்ஷி வஹதஹு வ யமூத்து வஹதஹு வ யபஅது வஹதஹு, அவர் தனியாகவே நடப்பார், அவர் தனியாகவே மரணிப்பார், தனியாகவே அவர் நாளை மறுமையில் எழுவார் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியில் அதுக்கு பிறகு அவருடைய கடைசி கட்டம் எப்படி ஆகுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் ஆகுது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சிட்டாங்க, இவங்களுக்கு இவங்களுடைய மையத்துக்காக ஒரு முஸ்லீம்கள் ஒரு பெரிய கூட்டமே போய் சேரும்னு சொன்னாங்க. இவங்க அந்த இடத்துல ரபதா என்ற இடத்துல டென்ட் அடித்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மையிலும் ஏழ்மை. சஹாபாக்கள் யாரும் அவரை சந்திக்க போனால் அழுதுட்டு தான் வெளியே வருவாங்க வீட்டிலேருந்து வரும்போது. அந்த அளவுக்கு வாழ்ந்தவங்க அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு. அவங்களுக்கு கடைசி கட்டம் வருது, அந்த இறுதி மூச்சு நேரம் வருது. அவங்களுடைய மனைவி அழுகுறாங்க. ஏம்மா நீங்கள் அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எப்படி அழுவாமல் இருக்க முடியும்? உங்களுக்கு மரண நேரம் ஆயிடுச்சு, தனியாக இருக்கிறேன், யாரும் இல்லை, கஃனாடையும் கூட ஒழுங்காக இல்லை, உங்களை குளிப்பாட்டவும் முடியாது, எப்படி அடக்கம் செய்கிறது, எப்படி ஜனாசா தொழு வைக்கிறது அப்படின்ட்டு பதட்டத்தோடு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அபூதர் கிஃபாரி சொன்னாங்க, அபுஷிரி, சுப செய்தியை பெருங்குமா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாயிருங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. மரண தருவாயில் இருக்கிற அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, நீங்கள் பொறுமையாயிருங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. ஏண்டா என்னுடைய ஹலீல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உற்ற தோழர் எனக்கு அறிவித்தார்கள், ஒரு பிரம்மாண்டமான முஸ்லிம்களுடைய கூட்டம் வரும், அவர்கள் என்னை அடக்கம் செய்வார்கள், எனக்கு தொழ வைப்பார்கள், எனக்கு கஃனிடுவார்கள், நிச்சயம் நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். கடைசி கட்டத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி அவங்களுடைய மனைவி வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க, தூரத்தில் இருந்து ஒரு கூட்டம் வருது. உடனே கை காட்டி இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சத்தம் விடுறாங்க. யார் அப்படின்னு கேட்குறாங்க. அபூதர் மரண தருவாயில் இருக்கிறார். யார் அந்த அபூதர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழரா என்று கேட்கிறார். ஆமாம். உடனடியாக வருகை தருகிறார். அந்த கூட்டம் வருகிறது. வந்ததோட எல்லாரும் அப்படி சூழ இருக்கும்போது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த மக்களை பார்த்து பேசுகிறாங்க, எனக்கு ஜனாசா தொழ வைக்கிறவர் எந்த பொறுப்புலையும் இருக்கக்கூடாது, எந்த பொறுப்புலையும் இருக்கக்கூடாது, பொறுப்பில் இல்லாதவங்க தான் எனக்கு ஜனாசா தொழ வைக்கணும். ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? பொறுப்பாளர்கள் சரியில்லை, சரியான நிலையில் இல்லை, அந்த நிலையில் உள்ளவங்க. கடைசியாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். அவர்களை தான் சூஸ் பண்ணாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அவங்க பெரிய முஃபஸ்ஸிர், திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர். அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, நான் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் எதையுமே கேட்டதில்லை, ஆனால் இப்போ முதல் தடவை உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். சுப்ஹானல்லாஹ், எனக்கு கஃனாடை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பிறகு அதுக்குரிய ஏற்பாடுகள்லாம் செஞ்சு அவருடைய மரணம் பிரியுது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழ வைக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அந்த இறுதி மூச்சு எப்படி இருக்கிறது? மரணத்தை கண்டு அவங்க பயப்படலை, பதட்டப்படலை.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பை ஆழமாக உள்ளத்திலே பதிந்து நம்பிக்கையோடு மரண தருவாயில் இருக்கும்போது தன் மனைவிக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக அபூதல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்றால் உண்மையில் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இறுதி மூச்சு நல்ல முடிவாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சில காலம் வாழ்ந்து அவர்களும் கடைசி கட்டத்திலே மரண தருவாயிலே இருக்கும்போது மகனிடத்திலே உபதேசம் செய்கிறார்கள். தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார்கள், யா அப்துல் ரஹ்மான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் அஹ்லுல் பைத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தில் ஒருவராக இருப்பாரோ என்ற அளவுக்கு அவ்வளவு நெருக்கமான ஒரு நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத வைத்து ரசித்து கேட்ட அந்த நபித்தோழர் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளோ அளவுக்கு அழகாக ஓதுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எனக்கு ஓதி காட்டுங்கள் என்று சொல்லும் அளவுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். மட்டுமல்ல, குர்ஆனுடைய அறிவை நீங்கள் பெற வேண்டுமா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உம்மத்துக்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய இறுதி மூச்சு எப்படி இருந்தது தெரியுமா? மகனை பார்த்து சொன்னார்கள், யா அப்துல் ரஹ்மான், என் மகனே அப்துல் ரஹ்மானே, நான் உனக்கு 5 விஷயங்களை நான் சொல்கிறேன், வசியத் செய்கிறேன், நீ அதை உன்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்துக்கொள் என்று சொல்லி முக்கியமான 5 விஷயங்களை சொன்னார்கள். அதில் ஒன்று சொன்னாங்க, நீ மக்களிடத்தில் ஒரு நிராசை அடைந்தவனாக நீ வெளிப்படுத்து. அது உனக்கு தன்மானத்தை, அது ஒரு கௌரவத்தை உனக்கு ஏற்படுத்தும். அவரிடத்தில் தேவையுடையவராக, பிறரிடத்தில் தேவையுடையவராக உன்னை நீ ஆக்கி கொள்ளாதே. நிராசை எதுவும் வேண்டாம், உன்னுடைய எதுவும் வேண்டாம், இந்த மாதிரி வெளிப்படுத்தி கொண்டே இரு மகனே. அது உனக்கு தன்னிறைவை ஏற்படுத்தும், உனக்கு கௌரவத்தையும் கண்ணியத்தையும் ஏற்படுத்தும் என்று சொன்னார்கள். அடுத்தது சொன்னார்கள், மக்களிடத்திலே தேவைகளை, வேண்டுதலை நீ விட்டுவிடு. அது வேண்டாம், அது உன்னை மாற்றிவிடும், ஏழ்மை நிலைக்கு அது மாற்றிவிடும் என்று சொன்னார்கள். அதே போல உனக்கு என்ன செயல்படுத்த முடியுமோ அதை நீ செயல்படுத்து. உனக்கு செயல்படுத்த முடியாத ஒன்றை நீ ஒப்புக்கொண்டு கடைசியில் நீ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நீ உன்னை ஏற்படுத்தி கொள்ளாதே. உனக்கு எது சாத்தியமோ, எது முடியுமோ அதை மட்டும் நீ செயல்படுத்தி கொள். அதே போல நேற்று வேறு நிலை, இன்று வேறு நிலை என்று ஆகி உனக்கு முடியும் என்று இருக்குமையானால், ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியும் என்ற அந்த நிலை வருமையானால் அப்போது நீ செயல்படுத்து, அப்போது நீ மறுத்து விடாதே என்று சொல்லிட்டு கடைசியில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வைதா சல்லைத்த சலாத்தன், நீ தொழுகையை தொழுதால், மேற்கொண்டால், அல்லாஹவை வணங்கினால், ஃபசல்லி சலாத்து முவத்தஇன், இதுதான் கடைசி தொழுகை, இது நமக்கு பிரியாவிடை தொழுகை என்று நினைத்து நீ தொழு. இதுக்கு பிறகு தொழுகை இல்லை. கஅன்னக லா துஸல்லி பாதஹா, இதற்கு பிறகு நமக்கு தொழுகிற வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்ற அளவிற்கு உன்னுடைய தொழுகை இதான் கடைசி தொழுகை என்று நீ நினைத்து தொழு மகனே என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய இறுதி மூச்சு பிரியும் நேரத்திலே தன்னுடைய அருமை மகனுக்கு எவ்வளவு அழகாக உபதேசம் செய்தார்கள் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். நாமும் தொழுகிறோம், நினைத்தால் தொழுகிறோம், நினைத்தால் விட்டு விடுகிறோம். ஃபஜ்ரு தொழுகை பெரும்பாலும் தொழுவதே கிடையாது, ஜமாத்து தொழுகிறதே. எவ்வளவு பிரச்சனை தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே? ஃபஜ்ரு தொழாமல் தூங்கிய நிலையில் நம்முடைய இறுதி மூச்சு வந்து விட்டால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய பயம் வேணும். நம்ம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? நான் இன்னும் வாழ்வேன், ஆரோக்கியத்தோடு இருக்கிறேன், திடகாத்திரமாக இருக்கிறேன், இன்னும் நான் நிறைய வருடங்கள் வாழ்வேன் என்ற நம்பிக்கையா? நமக்கு தெரியுமா மரணம் எப்போது வரும், எந்த நிலையில் வரும், எந்த இடத்தில் வரும் என்பது நமக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தெரியாது. வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்தின் தமூத், நீங்கள் எந்த இடத்தில் மரணிப்பீர்கள், எப்படி மரணிப்பீர்கள் உங்களுக்கு தெரியாது. வயநாட்டிலே சிக்கியிருந்த அந்த மக்கள் நினைத்தார்களா நமக்கு இப்படித்தான் இறுதி நிலை ஏற்படும் என்று? தெரியாது அன்புள்ளவர்களே, தெரியாது. அப்படியானால் நாம் எப்படி அல்லாஹுவை வணங்க வேண்டும்?
அல்லாஹ்வை மறந்துவிட்டு ஷைத்தானுடைய அந்த பிடியிலே சிக்கிக்கொண்டு ஆரம்ப வணக்கம், காலையில முதல் வணக்கம், அல்லாஹ்வுடைய வீட்டிலே வருவதற்கு நாம் தயாராகவில்லை என்றால் நம்ம என்ன முஸ்லிம்கள்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் உள்ள வேறுபாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? இந்த தொழுகை தான். இப்படி தூங்குறோமே, நமக்கு என்ன பரக்கத் வரும்? நமக்கு என்ன நிம்மதி வரும்? நம்முடைய இறுதி நிலை அந்த நிலையாகிவிட்டால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மலக்குல் மௌத் அந்த நேரத்திலே கைப்பற்றி விட்டால் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய ரூஹை எப்படி கொண்டு போவார்கள்? லா துஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா வலா யதுகுலூனல் ஜன்னah ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபீ சம்மில் கியாத். தீயவர்களுடைய மரணத்தை கைப்பற்றும் போது வானத்திலே கொண்டு வானவர்கள் எடுத்து செல்வார்கள். வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட மாட்டாது, சொர்க்கத்திலே நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஊசியினுடைய துவாரத்திலே ஒட்டகம் நுழையும் வரை இவர்கள் மேலே போக மாட்டார்கள். சாத்தியமா? ஒரு ஊசியினுடைய துவாரத்திலே ஒட்டகம் நுழையுமா? அது எப்படி சாத்தியமே இல்லையோ அது மாதிரி தீயவர்களுடைய ஆத்மா, உயிர் மேலே போகாது. இப்போ நம்முடைய இறுதி மூச்சை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறார்கள்? நீ தொழக்கூடிய தொழுகையை எப்படி உன்னுடைய மனதிலே நினைக்க வேண்டும் என்றால், இதுதான் கடைசி தொழுகை, இதற்கு பிறகு நான் தொழுவேனோ தொழமாட்டேனோ தெரியாது, அப்படி நினைத்து நீ தொழு என்று சொன்னார்கள் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் நமக்கும் சஹாபாக்களுக்கும் மத்தியில் வித்தியாசம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதி மூச்சு கடைசி அந்த நிலை நல்ல நிலையாக அமையணும், அதுதான் முக்கியமானது. அன்பானவர்களே, இதே போன்றுதான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான ஒரு நபித்தோழர். அந்த நபித்தோழர் கடைசி மரண தருவாயிலே, இறுதி மூச்சு அந்த நேரத்திலே சுவரின் பக்கம் திரும்பிக் கொண்டு அவர் அழுது கொண்டு இருக்கிறார்கள். பக்கத்திலே மகன் இருக்கிறார். மகன் கேட்கிறார், யா அபதா, என் அருமை தந்தையே, நீங்கள் ஏன் இப்படி சுவரின் பக்கம் திரும்பிக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அம்மா பஷரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இப்படி எல்லாம் சுப செய்தி சொல்லலையா? இவ்வளோ சுப செய்தியை பெற்ற நீங்க ஏன் இந்த நேரத்தில் நீங்க இப்படி சுவரோடு திரும்பி அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது சொல்றாங்க, எனக்கு நான் 3 நிலையை தாண்டி வந்திருக்கிற மகனே. கடைசி கட்டத்தில் பேசுறான் 3 நிலை. முதல்ல இஸ்லாம்டா எனக்கு பிடிக்காது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்காது, வெறுப்பதில் நான் தான் முதலிடம். அந்த நேரத்தில் உயிரை கைப்பற்றியிருந்தால் நான் நரகவாதியாக இருப்பேனே, அதை நினைத்து பார்க்கிறேன். அதற்கு பிறகு அல்லாஹ் என்னுடைய கல்பில் இஸ்லாத்தை போட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தேன், கலிமா சொல்வதற்காக கையை நீட்டினேன், திரும்ப மடக்கி கொண்டேன். உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மாலக யா அம்ர், அம்ரே உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது, கையை மடக்கி விட்டீர்களே? சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு சில நிபந்தனைகள் உண்டு, அரத்து அன் அஷ்தரித்த, சில ஷர்த்து எனக்கு இருக்கிறது. கலிமா சொல்வதாக இருந்தால், பையத் செய்வதாக இருந்தால் எனக்கு சில நிபந்தனை இருக்குது. என்ன நிபந்தனை சொல்லுங்கள்? நான் எத்தனையோ கொலைகள் செய்திருக்கிறேன், எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறேன். நான் உங்களிடத்திலே கலிமா சொல்லி பையத் செய்வதாக இருந்தால் என்னுடைய பாவங்கள் அழிக்கப்படுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்ரே உங்களுக்கு தெரியாதா, அம்மா அலிம்த அன்னல் இஸ்லாம யஹ்திமு மாகான கபுலஹு, ஒருவர் இஸ்லாத்தை தழுவினால் அதற்கு முன்னால் செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விடுவான், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விடுவான். இது உங்களுக்கு தெரியாதா என்று சொன்னவுடன் நான் கையை நீட்டினேன், கலிமா சொன்னேன், பையத் செய்தேன். அந்த நேரத்தில் எனக்கு மரணம் வந்திருந்தால், அந்த நேரத்தில் எனக்கு இறுதி மூச்சு சம்பவித்து இருந்தால் நான் சொர்க்கவாதியாக இருப்பேனே. அதை நான் இப்போது நினைத்து பார்க்கிறேன். மகனே, 3வது நிலை என்ன தெரியுமா? நான் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பல்வேறு பொறுப்புகளை தந்தார்கள், என்னை கவர்னராக ஆக்கினார்கள். இப்படிப்பட்ட பல பொறுப்புகளை சுமந்த நான் அதை நான் சரியாக நிறைவேற்றினேனா இல்லையா என்பது தெரியல.
அப்போ என்னுடைய நிலை தெரியல மகனே, அதை தான் நான் இப்போது நினைத்து அழுகிறேன். மகனே, நீங்கள் கபரிலே என்னை அடக்கம் செய்யும் போது மண்ணை அள்ளி வீசுங்கள். என்னுடைய கபரை சுற்றி நீங்கள் எல்லோரும் நின்று துவா செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு அளவுகோலை சொல்றாங்க. நீங்க ஒப்பாரி வைக்காதீர்கள், நெருப்பு மூட்டாதீர்கள். நீங்கள் நிற்கின்ற அளவு எவ்வளவு தெரியுமா? ஒரு ஒட்டகத்தை அறுத்து பங்கீடு செய்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்த அளவுக்கு எனக்காக நின்று நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி கட்டத்திலே, இறுதி மூச்சு பிரியக்கூடிய நேரத்திலே இப்படி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிமில் பார்க்குறோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்புள்ள சகோதரர்களே. அவர்களுடைய இறுதி மூச்சு. நாம் என்றைக்காவது நம்ம நினைத்து எத்தனை பாவங்களை நம்ம செஞ்சுருப்போம். இந்த பாவ கரைகளை நம்ம கழுவாமலே அசுத்தமாக இருந்து கொண்டே நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோமே. அல்லாஹ்ட்ட தௌபா செய்யாமல் மீளாமல் நம்ம இப்படியே நம்முடைய வாழ்க்கையை தொடர்கிறோமே. தொழுகையே சரியான ஒரு நிலை இல்லையே, அல்லாஹுடைய திக்ர் நம்மகிட்ட ஒழுங்காக இல்லையே, குர்ஆன் ஓதுதல் இல்லையே, அல்லாஹ்ட்ட துஆ செய்வது இல்லையே. எல்லாம் இந்த உலகத்தோடு நம்ம நின்று விடுகிறோமே. துன்யா துன்யா, பொருளாதாரம் பொருளாதாரம், சம்பாத்தியம், நான், என் குடும்பம், என் மனைவி, மக்கள், இதோடு நம்முடைய வாழ்க்கையை சுருக்கிடுறோமே. மௌத்துக்கு பிறகு எவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குது. நமக்கு மௌத்து கடைசி அந்த நேரம் எப்படி இருக்கும் தெரியாது. இந்த பற்றி அஞ்ச வேண்டாமா, பயப்பட வேண்டாமா? அன்புள்ளவர்களே, நானும் நீங்களும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, இறுதி மூச்சு தான் முக்கியமானது. ஒல் ஆகிபத்துலில் முத்தகீன், இறுதி முடிவு என்பது அல்லாஹுவை பயந்து பயபக்தியோடு நடக்கக்கூடியவர்கள் தான் நல்ல முடிவாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறுதியாக அன்புள்ளவர்களே, ஒரு நபித்தோழர் அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்திலே காஃபிராக, இறை மறுப்பாளராக இருந்து பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அல்லாஹுடைய வஹி எழுதக்கூடிய காத்திபுல் வஹி எழுதக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவர்கள் திடீரென்று முர்த்தத்தாகிவிட்டார், பழைய மார்க்கத்திற்கு போய்விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் அழுது யா ரசூலல்லாஹ், அவருக்கு இந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டாம் என்று பரிந்துரை செய்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பால்குடி சகோதரர் யாரு? இந்த சஹாபி அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால் யா ரசூலுல்லாஹ் என்று அழுது புலம்பி, நீங்கள் அவரை விட்டு விடுங்க, அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்தாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பால்குடி சகோதரருக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொண்டே இருந்தார்கள். அதில் கொஞ்சம் கூட அவங்க சடைவை ஏற்படலை. அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அவருடைய கல்புக்கு இஸ்லாத்தை கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தை கொடுத்து அதற்கு பிறகு அவங்க எப்படி இரண்டாவது தடவை இஸ்லாத்தை ஏற்று எந்த அளவுக்கு இருந்தாங்க என்றால், போர் செய்யக்கூடியவர்களில் மிக முக்கியமான ஒரு நபராக இஸ்லாத்தில் அந்த அளவுக்கு திகழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க பண்ணாங்கன்னு சொன்னால், குப்ரஸ், நோபா, ஆப்பிரிக்காவுடைய போர்கள்லாம் செய்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு பெரும் போர்கள், அசாத்தியமான போர்கள், அதையெல்லாம் கூட சர்வசாதாரணமாக இருந்து தலைமை தாங்கி நின்றாங்க. கடைசியில் அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய இறுதி மூச்சு எப்படி தெரியுமா பிரிந்தது? அல்லாஹுவை தொழுத வண்ணம் அவருடைய உயிர் பிரிந்தது. தூஃபிய வஹுவ யுஸல்லி, அல்லாஹுவை வணங்கிய வண்ணம் அவருடைய தொழுகை பிரிந்தது. சுப்ஹானல்லாஹ், அவருடைய ரூஹ பிரிந்தது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்குறான்னு பாருங்கள். முதல்ல இஸ்லாத்தை ஏற்று திரும்ப முர்த்தத்தாவி மறுபடியும் இஸ்லாத்தை ஏற்று அவருடைய கடைசி நிலை, அதுதான் கவனம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இறுதி நிலை நல்ல நிலையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தர்பியா நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக அமைகிறது. எனவே உண்மையில் அல்லாஹுவை அதிகம் அஞ்சி நம்முடைய உள்ளங்களை அல்லாஹுவை கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய
அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்யக்கூடிய உள்ளங்களாக அமைத்து கொள்ள வேண்டும். ஈமானை அடிக்கடி புதுப்பித்து கொண்டு இருக்க வேண்டும். இது போன்ற சபைகளில் அதிகமாக கலந்து கொண்டு பிற மக்களையும் கலக்கச் செய்து அவர்களுக்கு நம் மூலமாக இஸ்லாத்தை பரவுவதற்கு ஒரு காரணமாகவும் நாம் அமைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை எனக்கும் உங்களுக்கு நம் சமுதாய மக்களுக்கும் ஆக்கி தந்து அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.